நீ பெயின் பார்த்தோம். ஸோ நீ பெயினுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த டெக்னிக் தான். ஸோ கைரோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைரோ ப்ராக்டிக் வரும்போது இது இஸ் மேனுவல் தெரப்பி. ஸோ மேனுவல் தெரப்பி அப்படின்றது நம்ம ஆல்ரெடி கைரோ ப்ராக்டிஸில் நம்ம இந்த பெட்டலாக மூவ் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீ பெயினுக்கு சரி பிடிச்சிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணி அப்படி லிஃப்ட் பண்ணுறது. 1 2 towards the superior pressure and lifting to the anterior. இவ்வாறு சார் ப்ரெஷர் கொடுத்து அப் லிஃப்ட், ப்ரெஷர் கொடுத்து லிஃப்ட், ப்ரெஷர் கொடுத்து அப் லிஃப்ட், ப்ரெஷர் அண்ட் லிஃப்ட். அடுத்து இன்னொரு டெக்னிக் சொல்லி கொடுத்தேன். இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரெஷர். ரொம்ப நீ பெயினுக்கு ரொம்ப சூப்பரான ட்ரீட்மெண்ட் சார். நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ பாருங்க ஜஸ்ட் ப்ரெஷர். 2 செகண்ட் டெக்னிக் ஆல்ரெடி நம்ம சொன்ன டெக்னிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதர் தன் தட்ஸ் நியூ டெக்னிக். ஓகே, ஜஸ்ட்டு ப்ரெஷர். அப்படி தான் எல்லா ஜாயிண்ட்டையுமே கனெக்ட் பண்ணுறது. ஸோ இங்கே டிபியா ஃபிபுலா இருக்கு இல்லையா, டிபியா ஃபிபுலா பெட்டலா ஃபீமர் எல்லா டெக்னிக்குமே அப்படி கனெக்ட் பண்ணுறது. 1 2 3 4. எப்படிப்பட்ட நீ பெயின் நாங்கள் 65 70 இயர்ஸ் கூட குறைஞ்சிடும். ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப டைட்னஸ் இருக்கும், லிகமெண்ட்லாம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். கொடுக்க அந்த லிகமெண்ட் எல்லாமே அப்படியே புது எனர்ஜி ஆகிடும். இதில் எந்த ஒரு ஹார்டான டெக்னிக் கிடையாது, ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான். நோ நீட் டு ஹார்ட். அது ஹார்டாக இருக்கும், இது பண்ணலாமா பண்ணக்கூடாதெல்லாம் இல்லை, பண்ணலாம். இங்கே பாருங்க அப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 2 3 4 5. அடுத்தது அப்படி இழுத்து விடு. 1 2 3 4 5. நெக்ஸ்ட் டெக்னிக் நீங்கள் வச்சுட்டு ஜஸ்ட் ஃபிங்கர்ஸை ஃபுல்லாக வச்சு நீடிங் பண்ணுறோம். finger kneading and the surrounding the knee joint. So fingers we are kneading, just rotation. Kneading means rotation. இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீ ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஆல் த பழைய டெக்னிக் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசில்ஸை சொல்லியிருக்கேன். எப்பயும் என்ன சொல்லியிருக்கேன், இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில் வீக்காக இருந்தால் நம்மளுக்கு நீ பெயின் வரும். அப்போ இப்படி இந்த முட்டியில் இப்படி லாக் பண்ணிட்டு மசில்ஸ் இப்படி மேல் நோக்கி அப்போட நிறுத்துவோம். 1 2 3 4. அடுத்து ஜஸ்ட் ப்ரெஷர். 1 2 3 4 5. அவுட் சைடு 1 2 3 4 5. இன்னர் சைடு 1 2 3. ஓகே, ஆஃப்டர் இந்த மசில்ஸ் எல்லாமே அப்படி பிக் பண்ணி அப்படி பிக்கிங் மசில்ஸ் பிக் பண்ணி அப்படி சைடில் அசைக்கு. ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் ஸோ எல்லா இடத்தையுமே கம்ப்ளீட்டாக கீழ் நோக்கி இழுத்தோம். 1 2 3 4. ஸோ ஃபைனலி எல்லா ஏரியாவுமே ஆல் ஏரியா வேகத்து ஸ்கியூசிங் பிடிச்சி விடுங்க. ஓகே, இது மட்டும் பண்ணி பாருங்க. நீ பண்ணி எவ்வளோ சீக்கிரம் குறையும் பாருங்க. ஓகே.